பெரியார் ஒருவர் இல்லை என்றார். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் தமிழர் பெட்டி பாம்பாய் கிடந்திருப்பர். நரியார் வலையில் தாம் சிக்கி தமிழர் நாயாய் எலியாய் அலைந்திருப்பர். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் தமிழர் பெட்டி பாம்பாய் கிடந்திருப்பர். நரியார் வலையில் தாம் சிக்கி தமிழர் நாயாய் எலியாய் அலைந்திருப்பர். பூநூல்காரன் கால் சிக்கி தமிழர் பூவாய் மலத்தில் நெளிந்திருப்பர். வாழ்நூல் குரலை படைத்திருந்தும் தமிழர் வந்தோர் நூலை படித்திருப்பர். பூநூல்காரன் கால் நக்கி தமிழர் புழுவாய் மலத்தில் நெளிந்திருப்பர். வாழ்நூல் குரலை படைத்திருந்தும் தமிழர் வந்தோர் நூலை படித்திருப்பர். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் தமிழர் பெட்டி பாம்பாய் கிடந்திருப்பர். அறிவு நூல்கள் ஆயிரமாய் தமிழர் அலைகடலெனவே படைத்திருந்தும் அறிவு நூல்கள் ஆயிரமாய் தமிழர் அலைகடலெனவே படைத்திருந்தும் சொரிநாய் மனுவின் தருமத்தில் தமிழர் சொக்கி மூழ்கி போயிருப்பர். அறிவு நூல்கள் ஆயிரமாய் தமிழர் அலைகடலெனவே படைத்திருந்தும் சொரிநாய் மனுவின் தருமத்தில் தமிழர் சொக்கி மூழ்கி போயிருப்பர். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் தமிழர் பெட்டி பாம்பாய் கிடந்திருப்பர். உலக முதன்மொழி தமிழ் இருந்தும் தமிழர் உமியாம் அவர் மொழி உண்டிருப்பர். கலகக்காரர் சதிவலைதான் சாதி கால்வாய் சாக்கடை விழுந்திருப்பர். உலக முதன்மொழி தமிழ் இருந்தும் தமிழர் உமியாம் அவர் மொழி உண்டிருப்பர். கலகக்காரர் சதிவலைதான் சாதி கால்வாய் சாக்கடை விழுந்திருப்பர். ஆடை நெய்ய கற்றிருந்தும் தமிழர் அம்மணமாக திரிந்திருப்பர். ஆடை நெய்ய கற்றிருந்தும் தமிழர் அம்மணமாக திரிந்திருப்பர். பாடை ஏறி படுத்திருப்பர். தமிழர் பார்ப்பான் மூத்திரம் குடித்திருப்பர். தமிழர் என்னும் அடையாளம் உலகில் தவிடு பொடியாய் உடைத்திருப்பர். துணியும் மானம் சொரணையின்றி தமிழர் துப்பு கெட்டே மடிந்திருப்பர். பெரியார் ஒருவர் இல்லை என்றால் தமிழர் பெட்டி பாம்பாய் கிடந்திருப்பர். நரியார் வலையில் தாம் சிக்கி தமிழர் நாயாய் எலியாய் அலைந்திருப்பர். தமிழர் நாயாய் எலியாய் அலைந்திருப்பர். வணக்கம். பெரியார் நூலக வாசகர் மற்றும் அறிவ நண்பர்கள், திராவிடர் கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. இங்கே என்னை இந்த உரையாற்றுவதற்காக பரிந்துரை செய்த அருமை நண்பர்கள் ராசு, வள்ளிநாயகன் மற்ற அனைவருக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற தோழர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லாமல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, அருமை நண்பர் ஓடோடி வந்தார் நம்ம தென்முகவன், உலகத்தில் ஒரே ஒரு சாக்ரட்டிஸ் தான் பிறந்திருக்க முடியும். ஒரே ஒரு புத்தர் தான் தோன்றியிருக்க முடியும். ஒரே ஒரு மார்ட்டின் லூதர் தான் தோன்றியிருக்க முடியும். ஒரே ஒரு கமால் பாட்ஷா தான் தோன்றியிருக்க முடியும். ஒரே ஒரு பெர்னாட் ஷா தான் தோன்றியிருக்க முடியும்.
ஒரே ஒரு திருவள்ளுவர் தான் தோன்றியிருக்க முடியும். இவற்றை போல் உலகத்திலேயே ஒரே ஒரு பெரியார் தான் தோன்றியிருக்க முடியும். வேறு பெரியார் என்ற பெரியாரெல்லாம் பெரியார் கிடையாது. இருக்கிறார்கள் பெரியார்கள், அந்த பெரியாரெல்லாம் நம் பெரியார் இல்லை. அப்படி தோன்ற முடியும் என்று தோன்றி நமக்கெல்லாம் வழிகாட்டிய தந்தை பெரியாரை நாம் கட்டாயமாக எந்த காலத்தில் தமிழன் அடிமையாக இருக்கின்ற வரையிலும் நினைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இன்னும் நாம் அடிமைதான். இன்னும் நாம் மூன்றாகவும், அதாவது 97ஆகவும் 3ஆகவும் இருந்தாலும் 97 இன்னும் 3 தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் மாறவில்லை. காரணம், 3ம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக ஆகிவிடுகிறது. ஆனால் நாம் 97ஆக இருந்தும் 97 தனித்தனியாக இருக்கிறோம். அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அதுக்கு அடுத்து உலக முதல் மாந்த நேயர் ஐயா அவர்கள் மாந்தன் அடிக்கடி சொல்றாரு. மனிதனும் தமிழர் தான். ஏன்னு கேட்டா, மாந்தனும் தமிழ்தான், மனிதனும் தமிழன் தான். காரணம், மண் என்றால் மனம். மண் அந்த அம்சம்தான் மனிதன் ஆனது. அந்த மனம் என்ற சொல்லைத்தான் சமஸ்கிருதத்தில் மனஸ் என்று ஆக்கி அவர்கள் மனுஷ் என்று கொண்டு போய் மனுஷன் ஆக்கினாங்க. நாம் அதை கொண்டு வந்து மனிதனாக்கவில்லை. அப்படிதான் தவறாக பலர் கருதி கொண்டிருக்கிறோம். மாந்தனும் தூய தமிழ். காரணம் எங்க தெரியல? மாந்துதல் என்றால் அருந்துதல், துய்த்தல் என்று பொருள். மாந்துதல் என்றால் அருந்துதல், துய்த்தல் என்று பொருள். அது மட்டும் இல்லை, மந்தியிலிருந்து வந்தவர் என்று இன்னொரு பொருள் இருக்கிறது. மந்தி என்றால் குரங்கு மட்டும் இல்லை, பெண் குரங்குக்கு தான் மந்தி என்று பேர். எல்லாவற்றுக்குமே பொதுவான ஒரு சொல் இருக்கிறது. ஆணுக்கு ஒரு சொல் இருக்கிறது, பெண்ணுக்கு ஒரு சொல் இருக்கிறது. குரங்கு என்பது அதாவது வளைந்த முதுகை உடையது என்று பொருள். குரங்கு என்றால் பொது. அதிலே கடுவன் அல்லது கலை என்றால் ஆணு, இது மந்தி என்றால் பெண். பெண் தான் பெற்றெடுக்க முடியும். அதனால்தான் அதுக்கு மாந்தர் என்ற பெயரும் வந்தது. சரி, இன்னொரு பார்க்கலாம். இந்த மாந்த நேயம், மனித நேயம் உலகத்தில் முதல்ல கற்றுக் கொடுத்தவர் யார்? திருவள்ளுவர் தான். அவரும் நம்ம தமிழர் தான், திருவள்ளுவர் தான். ஒருவன் இடது கன்னத்தில், உன்னுடைய இடது கன்னத்தில் அறைந்தால் உனது வலது கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொன்னவர் இயேசுநாதர். அது பைபிள்ல இருக்கிறது. ஆனால் அதை விட மிக உயர்ந்த நிலையில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று சொல்லுகிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தா மறு கன்னத்தை காட்டு என்பது மனித நேயம்தான், மாந்த நேயம்தான், உயர்ந்த நிலைதான். ஆனால் அதை விட உயர்ந்த நிலை திருவள்ளுவர் சொன்னது. அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல். உனக்கு துன்பம் செய்தவனை தண்டிக்க வேண்டுமானால் அதை விட அவனுக்கு நன்மை செய்து விடு, அவனை வெட்கப்படவை என்று சொல்லுகின்ற மனித நேயம் இருக்கிறது. உலகத்தில் எந்த அறிஞரும் சொல்லாதது நம் திருவள்ளுவர் சொன்னார். அது மட்டுமா சொன்னார்? கருத்து இன்னா, கருத்துன்னா சினந்து கோபித்து என்று பொருள். கருத்து இன்னா செய்தவர் கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோளுங்கிறார். மாசற்ற அறிஞர்களுடைய மாந்தர்களுடைய கொள்கை என்னவென்றால், அதாவது ஒருத்தர் சினந்து கோபித்து நமக்கு செய்தால் கூட அது மறுத்து அதுக்கு ஒரு தீமை செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்வதுதான் மாந்தநேயம் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ, தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் என்றார். தன்னுயிருக்கு இன்னொருத்தன் துன்பம் செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறைய, நீ எப்படி பிற உயிருக்கு துன்பம் தரலாம் என்று நம்ம திருப்பி கேட்கிறார் திருவள்ளுவர். இதை விட எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மனித நேயம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதுல ஒரு எல்லாரும் வேறுபடுகிறார்கள். சிறப்பு ஒவ்வா என்று சொன்ன பிற்பாடு
செய்தொழிலையும் வேற்றுமை தான். அதுதான் வேற்றுமை இருக்குதே தவிர பிறப்புல வேற்றுமை இல்லைன்னா எல்லாரும் ஒரே இருக்காங்க. அப்படி கிடையாது. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். வேலையில கூட சரி, செய்யற தொழில கூட இது சிறப்பான தொழில், இது மட்டமான தொழில் கிடையாதுன்றாரு. தொழில கூட வேறுபாடு கிடையாது, பிறப்பிலும் வேறுபாடு கிடையாது என்று சொன்னவர் திருவள்ளுவர். அதே திருவள்ளுவத்தை திருக்குறளே மனித நேய நூல். இதனை இந்த திருக்குறளுக்கு உலகத்திலேயே நூலுக்கு மாநாடு நடத்திய பெருமை தந்தை பெரியாரை சார். அது திருக்குறள் ஒன்றுக்கு தான். புராணங்களை போட்டு கொளுத்துங்கள், சிலப்பதிகாரத்தை எரியுங்கள், மனு தர்மத்தை கொளுத்துங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர். அந்த திருக்குறளை இவர் சொல்லுகிறார், பைபிள் ஒரு மத நூல் என்று கண்டேன். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், பைபிளை படித்தேன், அது ஒரு மத நூல் என்று கண்டேன். குரானை படித்தேன், அதுவும் ஒரு மத நூல் என்று கண்டேன். பகவத்கீதையை படித்தேன், அதுவும் ஒரு மத நூல் என்று கண்டேன். திருக்குறளை படித்தேன், இது ஒன்றுதான் மனிதநேய நூல் என்று அறிந்தேன். ஆல்பர்ட் சுவைசர் சொல்லுகிறார். அவர் மனித நேயத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர். ஜெர்மன்காரர் மனித நேயத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர். அவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் மதத்தை சார்ந்தவை, இது மனிதனை சார்ந்தவை, திருக்குறள் ஒன்றுதான் என்று சொன்னார் ஆல்பர்ட் சுவைசர். அதற்கடுத்து மனிதநேய பற்றி தந்தை பெரியார் சொல்லுகிறார், எனக்கு மொழி பற்றில்லை, இனப்பற்றில்லை, மதப்பற்றில்லை, மனிதநேய பற்று ஒன்றுதான் எனக்கு உள்ளது, எனக்கு இருக்கின்றது என்றார் தந்தை பெரியார். அது மட்டுமா சொன்னார், அடுத்து சொல்லுகிறார், மானிட பற்று, மனித பற்று, அறிவு பற்று, வளர்ச்சி பற்று தவிர வேறு எந்த பற்றும் எனக்கு இல்லை. எது? மானிட பற்று, மனித பற்று, மனிதத்தை எடுத்துக்கினா மனிதன் சொல்லுகிறார். அறிவு பற்று, வளர்ச்சி பற்று தவிர வேறு எந்த பற்றும் எனக்கு இல்லை. எனவே எனது அறிவை தாராளமாக விட்டு சிந்தித்து செயற்படுகிறேன். எனக்கு எந்த பற்றும் இல்லாததுனால்தான் நான் தாராளமாக சிந்திக்கிறேன் என்றார். அது கூட சொன்னார், ஐயாவோட சொன்னார், விலங்குக்கு மனிதனுக்கு என்ன வேறுபாடு? தந்தை பெரியாரும் சொல்லுகிறார், பகுத்தறிவும் மனிதனுக்கும் இருக்கிறது, மாட்டுக்கு கூட இருக்கிறது, ஆனால் சிந்திக்கிற திறமை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு சொன்னார். அந்த சிந்திக்கிற திறமைதான் பகுத்தறிவு என்றால் தந்தை பெரியார். இன்னும் சொல்லுகிறார், மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோவிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது. இவை தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையை குரம்பால் எரிக்காமலோ, சமுத்திரத்தில் மூழ்கடிக்காமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நீதிமான் என்றும் சர்வ தயாவரர் என்றும் யாராவது சொன்னால் அவர்களை என்னவென்று சொல்லுவது? நீங்களே பண்ணீங்க வேலைன்னா எதை வேணா பிடிச்சி அடிங்க, நான் சொல்ல வேணான்றார் தந்தை பெரியார். இது மனித நேயத்தின் உச்சம். அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், ஒரு நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மக்கள் நாகரிக நிலைக்கு வந்திருக்கிறார்கள், நாட்டில் அறிவும் ஒழுக்கமும் நாணயமும் வளர்ந்து இருக்கின்றது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், நாட்டில் எல்லா துறைகளிலும் எடுத்துட்டார், ஏதோ ஒண்ணு கூட விடல, சமதர்மம், சம ஈவு, சம உடைமை, சம ஆட்சித்தன்மை, சம நோக்கு, சம நுகர்ச்சி, சம அனுபவம் இருக்க வேண்டும், ஏற்பட வேண்டும் என்றார் தந்தை பெரியார். இது என்ன? ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு, எல்லா இனத்துக்கும் உண்டு. இதை போன்ற மனித நேயம் எந்த அறிஞனும் கொள்ளவில்லை. இது மட்டுமில்ல,
உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றாக வாழ்தல் வேண்டும். உலக மக்கள் இந்த சிந்தனையை முதல்ல இந்த உலகத்துக்கு விதைத்தவர் திருவள்ளுவர் தான். அதனால்தான் அவன் தமிழன் என்று சொல்லவில்லை, தமிழர் என்று சொல்லவில்லை, தமிழ் மொழி என்று சொல்லவில்லை, தமிழ்நாடு என்று சொல்லவில்லை. அவர் எழுதுந்து தமிழ்ல, ஓலையில, தமிழர். அந்த உலக சிந்தனை, மனிதன், மாந்தன், மக்கள், இந்த உலகத்தில் இருந்த அத்தனை பேரும் ஒன்றாக கருதிய ஒரே ஒரு மனிதன் திருவள்ளுவர். அந்த வழியில் வந்தவர் தான் பெரியார். இன்றைக்கு திருவள்ளுவர் இல்லை, பெரியார் இருந்தார். திருவள்ளுவருடைய மறுபிறப்பு பெரியார் என்று சொல்லலாம். ஏனென்றால் திருவள்ளுவர் என்ன கொள்கைகளை கொண்டிருந்தாரோ எல்லா கொள்கையும் பெரியாரிடத்தில் இருக்கிறது. என்ன ஒண்ணு, இவர் உயிரை கொல்லாதனாரு, அவர் கூட கொல்ல சொல்லவில்லை. ஏதோ உணவுல புலால் உணவு உண்டார், அவ்வளவுதானே தவிர எனக்கு ஆட்டை அடிச்சு போடு, கோழி அடிச்சு போடுன்னு அவர் கேட்டதே கிடையாது. அப்பேற்பட்ட மனிதநேயம் உடையவர். இதைத்தான் அவர் அருமையாக, மக்கள் உலகம் முழுவதும் ஒன்றுபட வேண்டும், மற்ற உயிர்களுக்கு தன்னால் முடிந்த நல்லதை வாழ்வு வர வேண்டும். மானிடத்தில் பொறாமை, வஞ்சகம், துவேஷம், அது அவருடைய சொல். துவேஷம்னா விரோதம் அதாவது வேறுபாடு, கவலை, துக்கம் ஏற்படுவதற்கு இடமில்லாத அமைதியான வாழ்வுக்கு வகை தேட வேண்டும். இதுதான் எனது ஆசை. தந்தை பெரியார் குடியரசு எழுதியிருக்கிறார். அவரை என்ன நினைச்சுட்டாங்க எல்லாரும், ஒரே ஒரு திருவள்ளுவர் ஒரு சொல்லு ஒரு 100 நன்மை செய்துவிட்டு ஒருவன் ஒரு தீமையை செய்து விட்டால் அது கெட்டுவிடும் மற்றவங்க நினைக்கிறாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, 100 தீமை செய்திருந்தாலும் ஒரு நன்மை செய்திருந்தால் மறந்துடுன்றார். தலைகீழ இருக்கார் திருவள்ளுவர். எல்லாரும் என்ன சொல்றாங்க, 100 நன்மை செய்திருந்தாலும் ஒரு தீமை செய்தா அதெல்லாம் நான் மறந்துடுறேன். ஆனா திருவள்ளுவர் அப்படி சொல்லல. உனக்கு 100 தீமை செய்திருந்தாலும் ஒரு நன்மை செய்திருந்தா அதை மறந்துடுன்றார். பெரியார் சொல்கிறார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. இப்படி சொன்ன அறிஞர் இந்த உலகத்திலேயே கிடையாது. புத்தர் கூட கடவுளை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னார். இங்கர்சாலும் கடவுள் இல்லை என்ற சொல்ல ஒரு வாயில வரல. யாருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பற்றி கவலைப்படாதே இதான் சொன்னாங்களே தவிர கடவுள் இல்லை இல்லை ரெண்டு மட்டும் இல்லை, இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வராரு, கடவுள் இல்லவே இல்லை என்று மட்டுமில்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டினர். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு அவர் செய்த 1000 நன்மைகளை மறந்து விடுகிறார்கள் இந்த தமிழர்கள். வேற மறந்தாலும் பரவாயில்லை. தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை பெரியார் ஒருவரால் தான். யாரும் மறுக்கவே முடியாது. அவர் இங்கு தோன்றவில்லையானால் தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கிறது என்றதை நாம் வரலாற்றில் தான் தேட முடியும், கல்வெட்டில் தான் போய் பார்க்க முடியும், இல்லை பூமிக்குள்ள தான் தோன்றணும் புதையல். ஆனால் தமிழன் என்ற ஒரு இனத்தையும் தமிழர்களுடைய அடிமைத்தனத்தையும் தமிழர்களுடைய அந்த மூட பழக்க வழக்கங்களையும் அடித்து ஒடித்து முறுக்கி பார்ப்பனர்களை இன்று பயந்து பேச வைத்திருக்கிறார். மறுபடியும் தலை தூக்குகிறது. அதை நாம் தட்டி ஒடுக்க வேண்டும். உண்மையிலேயே தந்தை பெரியார் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு மேல பாடுபட்டு மூத்திரப்பையை கையில் தூக்கி கொண்டு மூளைக்கு மூளையும் பட்டி தொட்டி எல்லா இடங்களுக்கும் சென்று அதை பரப்பி இன்றைக்கு தமிழ்நாடே முழுக்க பெரியார் நாடாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இனிமேல் பெரியார் நாடு என்று அழைக்கலாம், அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த திருவள்ளுவர் ஒரு செய்தி சொல்றார், தீ எச்சம் போல்ன்றார். அதாவது நெருப்பை அணைச்சா முழுசா அணைச்சிடணும், அங்க கொஞ்சம் நெருப்பை விட்டுட்டு வந்தீங்கன்னா அது மறுபடியும் வளரும், பெருசாகும், நாட்டியே அழிச்சிடும், எரிச்சிடும்ன்றார். அதே மாதிரி இன்றைக்கு கொஞ்சம் தீ எச்ச மாதிரி அந்த பார்ப்பன கொள்கைகள், அவருடைய திட்டங்கள்,
இருந்து கொண்டு இருக்கின்றன. இதனையும் நாம் முறியடித்தால்தான் நாம் தலை தூக்க முடியும். இல்லையானால் மறுபடியும் அந்த கலை பெருகி தமிழன் என்கின்ற தமிழ் உணர்வுடைய மூட பழக்கங்களை ஒழித்த அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் மறுபடியும் அந்த பயிர் நாசமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் வச்சுக்கிறாங்க, கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார். இதை விட அவர் 1008 நன்மைகள் சொல்லி இருக்கிறார், 1008 நன்மைகள் செய்திருக்கிறார். அத்தனையும் நாம் அனுபவித்துக் கொண்டே பேசுகிறோம். காலில் செருப்பு போட முடியாது, நாம காசு போட்டு வாங்கின செருப்பை நம்ம காலில் போட முடியாது, எடுத்து அக்கத்தில் வச்சுக்கணும். நாம துண்டு காசு போட்டு வாங்கின துண்டை நம்ம தோல்ல போட முடியாது, அக்கத்தில் வச்சுக்கணும். நாம காசு போட்டு வாங்கின கொடையை நாம தலைக்கு மேல பிடிக்க முடியாது, அக்கத்தில் வச்சுக்கணும். வேட்டியை முழங்காலுக்கு கீழே தொங்க விடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, கல்லு வீடு கட்டக்கூடாது. கல்லு வீடு கட்டக்கூடாது, தமிழன் சூத்திரன் கல்லு வீடு கட்டக்கூடாது. இப்படியெல்லாம் வைத்திருந்த நாட்டை கூட சொன்னார். திருவல்லிக்கேணியில ஒரு உணவகத்தில் நடந்த செய்தியை நான் அந்த நேரா பார்த்தேன். 1954 நடந்த செய்தி. அது ஒரு முரளி கேப்புன்னு அந்த உணவகத்துக்கு பேரு. அந்த முரளி கேப்புல என்ன ஆச்சு, பிராமணால் சாப்பிடும் இடம் உள்ள இப்ப இருக்கா? எவனாவது பெரியார இழிவா பேசுறான்னா அவனை இழுக்கும் போய் எல்லா ஓட்டுக்குள்ளையும் தள்ளணும், அடுப்புல தள்ளணும். எந்த ஓட்டுலயாவது பிராமணால் சாப்பிட இடம் இருக்கா? இந்த எல்லா உணவகத்திலையும் உண்டு. அந்த இடத்துக்குள்ள நம்ம நுழையக்கூடாது. அதை எடுத்தாக்கா கழுவி வைக்கணும். இலையை எடுக்க சொல்றாயா? இலை எடுக்கிற பழக்கம் எங்கிருந்து வந்து தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய புரட்சி நடத்தணும். எப்படி பிராமணால் சாப்பிடும் இடம் இருக்கக்கூடாதுன்னு தந்தை பெரியார் போராடினாரோ அதை போல இனிமே இலை எடுக்க கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்தணும். ஏன் தெரியுமா? ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் உணவகம் நடத்திய அத்தனை பேரும் பிராமணர்கள், பார்ப்பனர்கள். ஒரு தமிழன் கூட உணவகம் நடத்தல. போய் சாப்பிட்டவன் பூரா தமிழன். அந்த தமிழன் சூத்திரன், நாம பார்ப்பனன். சூத்திரன் சாப்பிடுற எலியை எடுக்க கூடாது என்பதற்காகத்தான் உணவகத்தில் எலியை எடுக்க வச்சான். நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா இப்பவும் எடுக்கலாம். திருச்செந்தூர்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து கேரளா வரல எடுத்துக்கினே போக வேண்டியதுதான். இப்ப சென்னையிலேயே தமிழன் நடத்துற உணவகத்திலேயே இலையை எடுக்கவும் எழுதி வச்சிருக்கிறான். எதுக்கு? தமிழ் இலை எடுக்கிற பழக்கம் ஏன் வந்ததுன்னு தெரியாம தமிழனே எழுதி வைக்கிறான். சாப்பிட்ட உடனே இலையை எடுக்கவும், அப்புறம் இலையை எடுக்கவும் சொன்ன தட்டை கழுவவும் சொல்லலாமே. ஏன் இலையை எடுக்கணும்? ஏன் அந்த பழக்கம் வந்தது? பார்ப்பனர்கள் நடத்துற உணவகத்தில் தமிழன் சாப்பிட்டால் அந்த தமிழன் சாப்பிட்டது நாம எடுக்கக்கூடாதுன்னு அந்த பழக்கத்தை கொண்டு வந்தான். அதே மாதிரி தான் சங்கராச்சாரியார் மரத்துக்கு போனாலும் கோவிலுக்கு போனாலும் சட்டியா அவுக்கணும். ஏன்? பூநூல் இருக்கா? பெண்கள் ஏன்னா அவங்க பூநூல் போறது இல்லைல்ல, அதனால பெண்கள் சட்டியா அவுக்கணும் சொல்றது இல்லை, ஆண்களை சட்டியா அவுக்க சொல்றான். ஏன்? சங்கர மரத்துக்கு போய் பாருங்க, போனவங்க எல்லாம் சொல்றாங்க, சட்டியாவத்துக்கு போனா பூநூல் இருந்தா வலக்கையில ஆசீர்வாதம் பண்ணுவார், பூநூல் இல்லைன்னா இடக்கையில ஆசீர்வாதம் பண்ணுவார். இதுக்குதான் சட்டை வேணான்றான், சட்டை எடுக்க சொல்றான். பூநூல் தான் அந்த காலத்துல வேலைக்கு, ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சி நடந்த காலத்துல, வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்த காலத்துல வேலைக்கு போனா நேர்காணல் நடக்கும் இல்லையா? அந்த நேர்காணல் நடக்கும் போது பக்கத்துல உட்காந்துக்குவார் அந்த அதிகாரி, தோல்ல கை போடுவார். ஏன் தெரியுமா? நட்புக்காக இல்ல, தோல்ல கை போட்டுக்கணும் பூநூல் இருக்கான்னு பார்ப்பார். பூநூல் இருந்தா வினா வேற மாதிரி இருக்கும், பூநூல் இல்லைன்னா வினா வேற மாதிரி. இதையெல்லாம் ஒழித்தவர் தந்தை பெரியார். இன்னைக்கு அந்த மாதிரி அதிகாரி போடுறோம்னா எதிர உட்காந்துக்கிறான்.
குடியரசு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் போய் இது கொடுக்கிறார், என்ன வேட்பு மனு கொடுக்கிறார். உட்கார்ந்து வாங்கின ஒரு தமிழன் நினைவு வைத்துக் கொள், உட்கார்ந்து கொண்டு வாங்குகிறான் ஒரு தமிழன். இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வேட்பு மனு கொண்டு போய் கொடுக்கிறார், அதை உட்கார்ந்து கொண்டு ஒரு தமிழன் வாங்குகிறான். இந்த நிலைக்கு கொண்டு வந்தது தந்தை பெரியார், மறக்கவே கூடாது. ஒரே ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லாததை இல்லைன்னு சொன்னா என்ன தப்பு? முதல்ல அதை சொல்லுங்க. இல்லாததை இல்லைன்னு சொல்றதுனால என்ன தப்பு கேட்டாங்க. கடவுள் வந்துட்டா என்ன பண்றது? நான் ஒருத்தன் வந்துட்டா அதை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போறேன். என்ன ஐயோ நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். கடவுள் வந்துட்டாரா? வந்துட்டாரு கடவுள். நான் இல்லை இவ்வளவு நாள் இல்லைன்னு சொன்னல, வந்துட்டாருன்னு காட்டிட்டு போறேன். அந்த மாதிரி ஒரு தலைவனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. நான் தான் சொல்ல மாட்டேன் இப்படி. பிறகு சொல்றாரு, கடவுள் ஒரே ஒரு விழா நிகழ்வு. தந்தை பெரியார் என்ன பண்றாரு, அரசு விழா, அரசு அலுவலகம் ஒண்ணு, அதுல இவரை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. போயிட்டாரு. 6 மணிக்கு முன்னாலேயே போயிடுவார். 6 மணிக்கு முன்னாலேயே போயிட்டாரு. 6 ஆச்சு, 6:15 ஆச்சு, விழாவை தொடங்கல. என்னையா விழாவை தொடங்கல? 6ன்னு போயிட்டுனாங்க. ஐயா ஐயா என்ன ஐயா, பிரேயர்னு போட்டிருக்கு, அதானே கடவுள் வாழ்த்து பாடணும் பாருங்க. முதல்ல எழுந்து நின்ன மனித நேயர் தந்தை பெரியார். அதுக்காக அவர் கடவுளை ஏத்துக்கினாருன்னு அர்த்தம் இல்லை, உங்களை மதிக்கிறார். மனித நேயம், அதுதான் மனித நேயம். போட்டான் கூப்பிட்டான், சரி அவன் கடவுள் வாழ்த்தா பாடிக்கும் போடும். இதே இடத்துல ஒரு இடத்துல நடந்தது. நங்கைநல்லூர்ல எழிலன் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இருந்தாரா இல்லையான்னு தெரியாது. எனக்கு 75வது பவழ விழா. அந்த விழாவை எப்பவும் மாதம் நடத்தினார். அவருக்கு இவர்கிட்ட ராசானந்தம், ராச வேதாந்தம்ன்றவர் தான் செலவு பண்ணார். அது என்ன பண்ணாரு, எப்போதும் நீராறும் கடல் உடுத்தன்ற பாட்டை பாடி தொடங்குறவர் அன்னைக்கு அவரு வாசல் வசந்த பிரியனுடைய அண்ணன் கணபதி பாட்டு பாடுறார். வாசல் யாரு? வசந்த பிரியனுடைய அண்ணன் கணபதியை பத்தி பாட்டு பாடுறார். நான் பகுத்தறிவுவாதி, எனக்கு சிறப்பு செய்கிறார்கள். பாராட்ட வந்திருக்கிறவர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னன், அவரும் பகுத்தறிவுவாதி. மனம் கொடுத்தவர் ராசவேதாந்தம் பகுத்தறிவுவாதி. விழா நடத்தினவர் கணபதி பாட்டு பாடி தொடங்குறார். எழுந்து நின்னோம், பாடி முடிச்சாச்சு. பிறகு என்ன ஆச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அவரே மன்னர் என்ன ஏற்புரை வழங்குன்னா, நான் சொன்னேன், நான் இந்த விழாவுக்கு பலமுறை வந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மாதமும் நீராறும் கடல் குத்த பாடல் பாடுறவர் இன்னைக்கு ஏன் கணபதி பாட்டை பாடணும் வேணும்னே செய்கிறாரு. ஆனால் நாங்கள் தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் இதை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கடவுள் வாழ்த்து பாட வேண்டிய இடத்துல பாடுங்கன்னு எழுந்து நின்றவர், அதனால அவர் ஆன்மீகவாதியா இல்லை. நீ கணபதி பாட்டு பாடினதுனால நாங்கெல்லாம் ஆன்மீகவாதியா இல்லை அப்படின்னு சொல்லி விட்டோம். இந்த பிரச்சனை தீர்ந்துதா? பிறகு அந்த விழாவை எடுத்து ஒரு குறுந்தகடு கொடுத்தாரு அந்த விழா நடத்தினவர். அந்த குறுந்தகட ராச வேதாந்தம், ஐயா உங்களுக்கு ஒரு குறுந்தகடு, எனக்கு ஒரு குறுந்தகடு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு இருந்தான்னாரு. எனக்கு எதையும் போட்டு பார்க்கலாம் எதுவும் இல்லையா, எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுங்கயான்னு. நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு அவரு தொலைக்காட்சியில போட்டு காட்டுறாரு. கணபதி முன்னால வர்றேன். என்ன அர்த்தம்? நீ கணபதி பாட்டு பாடினதுக்கு தானடா எதிர்ப்பு தெரிவிச்ச, உன் குறுந்தகடிலேயே கணபதியை வச்சுட்டோம் பாருன்னு செய்தார்கள். தெரியும் நம்ம எழிலனுக்கு யாரு. சரி, ஏன் இதை சொல்ல வரேன்னா, பெரியாருடைய மனிதநேயம், பெரியாருடைய மனிதநேயத்தில் எவன் காலடி வைத்திருக்கிறானோ அவன் என்றைக்குமே மனிதநேயம் உடையவன் தான். இசையரசு தண்டபாணி தேசிகரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆன்மீக பாடல் பாடியவர் தான். ஒரு காலத்தில் திருவையாறுல இசையரசு தண்டபாணி தேசிகர் தான் பாடிக்கொண்டிருந்தார். திருவையாற்று இசை விழாவில்
எது தெலுங்கு பாடினாரு, கன்னடம் பாடினாரு, மலையாளம் பாடினாரு, சமஸ்கிருதம் பாடினாரு, தெலுங்கு பாடினாரு, எல்லாம் பாட்டார். துக்கடான்னு கடைசியில ஒரு பாட்டு தமிழ்நாட்டில் திருவையாறுல இசை விழாவில் துக்கடான்னு ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு பாட்டார். யாரு? எம்.எம். தண்டபாணி தேசிகர் இசையரசு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், இசை பேராசிரியர். அவர் பாடிட்டார். அடுத்து பாட போறவர் ராமானுஜர் ஐயங்கார். ராமானுஜ ஐயங்கார்னு ஒரு ஐயர். அவர் நான் மேடை ஏற மாட்டேன்ட்டாயா, மேடை தீட்டாயிடுச்சது. கலைஞர் அதுதான் முதல் எழுதின கட்டுரை. தீட்டாயிடுதுன்னு குடியரசுக்கு எழுதி அனுப்பினார். ஒரு தமிழ் பாட்டு பாடிட்டானாம், அதனால மேடை தீட்டாய் விட்டது. புண்ணியாவசனம் பண்ணு கழுவி புண்ணியாவசனம் பண்ண பிற்பாடு அவன் ஏறி பாடினான். இன்னைக்கு உண்டா? தந்தை பெரியார நினைங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மேடையில தமிழ் பாட்டு பாடிவிட்டால் புண்ணியாவசனம் பண்ணாதான் நான் ஏறுவேன் அவனா சொல்லுவானா? ஒவ்வொரு இடத்திலையும் பெரியார நினைக்க வேண்டும். இந்த இவர் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, பெரியார் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு கடவுள் பாட்டெல்லாம் பாடினாரு. யாரு? எம்.எம். தண்டபாணி தேசிகர். பாடிட்டு பெரியார் பேசுறாரு, நான் உட்கார்ந்துருந்தேன், அவர் பாடினதெல்லாம் கடவுள் பாட்டு தான். அப்ப எல்லாரும் என் முகத்தை பார்த்தாங்க. யார்? பெரியார் சொல்றாரு. ஏன்னா கடவுள் பாட்டு பாடுறாரு, அவர் கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு எல்லாரும் என் முகத்தை பார்த்தாங்க. என்ன செய்யறது பாவம். அவர் என்ன பண்ணுவாரு? எழுதின புலவெல்லாம் கடவுளை பத்தி தானே எழுதி வச்சிருக்கிறான், அதை தானே அவர் பாடுவாரு. வேற பாடினா எவனும் காசு தர மாட்டான். ஆன்மீக பாட்டை பாடினால் எவனும் காசு தருவானே தவிர வேற பாட்டு பாடினா எவனும் காசு தர மாட்டாங்க. அவர் என்ன செய்வாரு? பாவம்ன்றார். அதே தண்டபாணி தேசிகர் தான் என்ன அந்த மேடையில பாடல, பல மேடையில பாடினார். என்ன பாடினார் தெரியுங்களா? இல்லை என்பவன் யாரோடா, அவன் இந்த தில்லை சென்று பாடலாம் பாடினார். யாரு? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் எவன்டா, அவன் சிதம்பரம் போய் பாடுறான்னு அர்த்தம். இதை கேட்டவர் யார் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன் கேட்டார். அவர் பாடினாரு. திருப்பி என்ன பாடினாரு? இல்லை என்பவன் நானடா, அந்த தில்லை சென்று கண்டு தானடானார். பெரியாருக்காக தந்தை பெரியார் சொன்ன பதில் இது. பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன பதில், இல்லை என்பவன் நானடா, அந்த தில்லை சென்று கண்டு தானடானார். அந்த தண்டபாணி தேசிகரை தான் இவர் பாராட்டுறார். யாரு? தந்தை பெரியார். அடுத்து ஒரு இடத்துல, அதாவது 1928 சிதம்பரத்தில் ஒரு கூட்டத்தில் பெரியார் கடவுள் இல்லை, அது கல்லுன்னாரு. என்ன சொன்னாரு? கடவுள் கிடையாதுயா, அது கல்லு மண்ணு செம்பு இதில் தான் வச்சிருக்கிறான். உடனே ஒருத்தன் போய் உட்காந்து எழுந்து, என்னங்க இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே, கல்லு கல்லுன்னு சொல்றீங்களே, எல்லாரும் என் கூட வாங்க, நான் கோயிலுக்கிட்டுன்னு போறேன், அந்த கல் இருக்குதா என்ன ஆகுதுன்னு காட்டுறேங்க. எல்லாம் சிரிச்சாங்க. எது? அங்க கல் இருக்கா என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். நான் சொன்னது என்ன பொய், அதுதானே சொன்னேன். அங்க என்ன இருக்கோ அதுதான் சொன்னேன் அப்படின்னாரு. அண்ணா என்ன செய்தார் தெரியுமா? தந்தை பெரியாருடைய வடிவந்த பேரறிஞர் அண்ணா நீதி தேவன் மயக்கம் ஒரு நூல் எழுதினாரு. அவரே அதில் நடிச்சார். நீதி தேவன் மயக்கம் என்ற நூல் எழுதினாரு. அந்த நீதி தேவன் மயக்கத்தில் நீதி தேவனாக அவரே நடிக்கிறார். அவர் நடிக்கும் போது ஒரு காட்சி, அவர்கிட்ட ஒரு முதலாளி, அந்த முதலாளி கிட்ட ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி நான் சிதம்பரம் போயிட்டு வரேன்னு கேட்குறான். எதுக்குடா? அங்கே நடராஜர் திருவிழா நடக்குது, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வான்னு அனுப்புகிறார். அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. மறுநாள் தொழிலாளி அந்த முதலாளி கேட்குறாரு, என்னப்பா சிதம்பரம் போனியா? போனேன். திருவிழாவை பார்த்தியா? பார்த்தேன். நடராஜர் எப்படிப்பா நாட்டிய நடனம் ஆடினாரு அப்படின்னா, நல்லா ஆடினாருங்க. சரி இதை நீ காட்டுப்பான்னார். அவன் என்ன பண்ணான்? காலை தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி தாங்க ஆடினாரு. இது கம்முன்னு இருக்கிறாரு. யார்? அண்ணா. கம்முன்னு இருந்தார். ஐயா ஐயா அண்ணா, என்னையா ஐயா கால் நோவுங்க அண்ணா. ஏயா அவர் எத்தனை வருஷமா அங்க நிக்கிறாரு, ஏயா நீ வந்து ஐயா ஐயா அது கல்லுங்கன்றான் அவன். அதாவது கடவுள் சிலை கல்தான் என்பதை தொழிலாளி வாயா எவன் போய் கோவிலுக்கு போயிட்டு வந்தானோ
அவன் வாயிலே சொல்ல வைக்கிறார் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் வழி வந்தவர். அப்படித்தான் ஒவ்வொருவரும் நினைக்கணும், கருதணும். நம்ம கொண்டு பாலை கொட்டுறோம், தயிரை கொட்டுறோம், மோரை கொட்டுறோம். இளநீர் ஒரு இளநீர் 60 ரூபா 70 ரூபா. 108 இளநீர் 1008 இளநீர். என்னையா அநியாயம்? இதை ஒழிக்க வேண்டும் தான் தந்தை பெரு வள்ளலார் என்ன செய்தாரு? சிலை வணக்கம் கூடாது, உருவ வணக்கம் கூடாது என்று சொன்னவர் என்ன செய்தார் தெரியுமா? சுடரை வணங்குனார் வள்ளலார். சுடரை வணங்குன்னா எளியில அந்த சுடரைத்தான் வணங்கணும். ஏன் தெரியுமா? பாப்பானுக்கு வேலை இல்லாம பண்ணணும்னு சொன்னார். அந்த சுடர் மேல எண்ணீரை ஊற்ற முடியாது, பாலை ஊற்ற முடியாது, தண்ணீரை ஊற்ற முடியாது, நெய்யை ஊற்ற முடியாது, எதுவுமே ஊற்ற முடியாது. அவன் ஊற்றி முடிஞ்சுன்னு போக வேண்டியதுதான். அதனால்தான் கொன்றார்கள் வள்ளலார். ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வள்ளலாருடைய கொள்கை மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு பாப்பானுக்கு, அந்த காலத்துல, இன்னைக்கு பாப்பான் எல்லா வேலையும் செய்யறான். அன்றைக்கு பூசாரி தொழிலை விட வேற தொழில் கிடையாது அவனுக்கு. அதிலேயே கை வச்சார் வள்ளலார். அவருடைய கொள்கை மட்டும் அப்பொழுது இப்பொழுதும் நடக்குது, அங்க மட்டும்தான் நடக்குது. இங்க யாருன்னா சுடர வணங்குறோமா? அவரையே சரியாகிட்டாங்க. உருவ வழிபாடு கூடாது என்று சொன்ன வள்ளலாரையே ஒரு பானை சட்டி செய்கிற ஒரு குயவர் அவர் உருவம் செஞ்சு வண்ணம் தீட்டி கொண்டு அவர்கிட்டே கொடுத்தாரு. ஒன்னான உடம்ப மண்ணாக்கிட்டான், வாங்கி அடிச்சு உடைச்சிட்டார். உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னவர் வள்ளலார். அந்த வள்ளலாருடைய கொள்கை மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அந்த காலத்தில் ஒரு பாப்பானுக்கு வேலை இல்லை. அதனால்தான் அவரை கொன்றார்கள். அது போடல. அதுக்கடுத்து கடவுளை கண்டேன்னு ஒரு கட்டுரை, அதாவது ரத்னபாலா நாகரத்தினம்னு ஒரு ஏடு, மாத ஏடு. அதில் ஆசிரியர் யாரும் மறந்துட்டேன். ஆனால் அதில் ஒரு தொடர் எழுதுறாரு, கடவுளை கண்டேன் என்று ஒரு தொடர். அதில் முதல் தொடர் கடவுளை எங்க பார்க்கிறார் அதை எழுதினவர் யார் தெரியுமா? அதாவது மேதாவி. மேதாவி என்பவர் பிராமணர். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வசனம் உரையாடல் எழுதியவர். அவர் யாருக்கு நண்பர் தெரியுமா? ஆமா, இவர் இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்தார், பாடலாசிரியர். அது இது காமு ஷெரீப், கவி காமு ஷெரீப். ரெண்டு பேரும் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்தவங்க தான். அவங்க தான் கலைஞர் அங்கே கொண்டு போனாங்க. காமு ஷெரீப்பும் அந்த மேதாவி இவங்க தான் அவர் அழைச்சின்னு போனாங்க. அந்த காமு ஷெரீப்பு தீக்கா. அப்போ பிறகு அவர் காங்கிரஸ் ஆனார், அப்புறம் இஸ்லாமியராக மாறினார். ஆனால் அந்த கவி காமு ஷெரீப்பு கிட்ட அடிக்கடி பெரியாரை குறை சொல்லுவார் அந்த மேதாவி. மிகச்சிறந்த எழுத்தாளர், புதினங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அவரு, ஐயோ நீ சொல்ற மாதிரி பெரியார் கிடையாதுயா, ஒரு மனித நேயம் உடையவரையா, ரொம்ப நல்லவரையான ஒரு கவி காமு ஷெரீப் சொல்லி பார்த்துருக்காரு. அவர் கேட்கல. நான் ஒரு நாளைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போறேன் வாயா அப்படின்னு ஆயிடுச்சுன்னு போனாராம். இந்த கட்டுரையை எழுதுறவர் யாரு? மேதாவி எழுதுறாரு. முதல் கட்டுரை. அது ஏன் சொல்ல வந்தேன்னா, கடவுளை கண்டேன் என்ற தலைப்பு முதல் கட்டுரை எழுதினது மேதாவி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் கவி காமு ஷெரீப் சொல்லுவாரு. நான் நேரா வருவேன், பெரியாரை பார்ப்பேன், நீ சொன்னது சரிதானான்னு கேட்பேன். அது மட்டும் இல்லை, அவரை இந்த வினாவெல்லாம் கேட்பேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும் எல்லாம் சொல்லுவார் வாயான்னு கவி காமு ஷெரீப் அந்த மேதாவி ஆட்சின்னு பெரியார் தொழிலுக்கு வந்திருக்கார். அவர் உட்கார்ந்து வந்திருக்கிறார் பெரியார். இவர்கள் இளைஞர்கள் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவரு ஏற்கனவே கவி காமு ஷெரீப்பை பெரியாருக்கு தெரியும், இந்த மேதாவி தெரியாது. இவர் உடனே அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. நண்பரையா அவங்க பார்க்க வந்திருக்காருன்னா உடனே இவர் எழுந்து வாங்கோ வாங்கோன்னாராம். இந்த வாங்கோ வாங்கோன்னு சொன்னாரே, அதில் கண்டேன் கடவுளை எழுதுறாங்க. எவ்வளவு மனித வந்தவர் பிராமணர், மேதாவி, தந்தை பெரியாரை பல வழியிலும் தாக்கி பேசியவர். அவர் அழைத்து கொண்டு வந்தார், இன்னும் பேசல. வாங்கோ வாங்கோன்னாராம். இந்த சொல்லிலேயே நான் தந்தை பெரியாரிடத்தில் கடவுளை கண்டேன். எங்க காரணம் பாருங்க.
கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொன்ன அந்த பெரியாரிடத்தில் கடவுளை கண்டார் அவர். அப்பேற்பட்டவர் தான் தந்தை பெரியார். அது மட்டுமல்ல, ரொம்ப பேர் பார்ப்பனவருக்கு விரோதி, பார்ப்பன இனத்துக்கு விரோதியே தவிர தனிப்பட்ட பார்ப்பானுக்கு விரோதி கிடையாது. அது கூட இப்ப இருக்கிற பார்ப்பானை பத்தி அவர் பேசல. ஏற்கனவே இந்த தமிழ் இனத்தை மூளை விலங்கு போட்டவரை மடமையால் மூளை விலங்கு போட்ட பிராமணர்களைத்தான் அவர் தாக்கி பேசினாரே தவிர இப்ப இருக்கிற பிராமணர்களை பத்தி அவர் கவலைப்படல. ஆனா இவங்க பாப்பான திட்டினாரு, பாபரா திட்டாரு. பார்ப்பான் என்ற சொல்லுவே தமிழனுக்கும் உண்டு. கோவில் வேலை பார்ப்பான், அப்புறம் சோழிடம் பார்ப்பான், இப்படி பல ஆசிரியர் தொழில் பார்ப்பான், இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் பிராமணன் என்று தான் சொல்லக்கூடாது. அப்படிதான் அவன் பிரம்மாவினுடைய முகத்தில் இருந்து வந்தான் என்பது பொருள். இப்படி தமிழ்நாட்டிலேயே, அதாவது பார்ப்பன பெரியார்கள் ஆசிரியர்களுக்கு அன்பனாகவும் மதிப்புக்குரியவனாகவும் நண்பனாகவும் கூட சிலர் என்னிடத்தில் அதிக நம்பிக்கையும் வைத்திருக்கிறார். தந்தை பெரியார் சொல்லுகிறார், பார்ப்பன தோழர்களே, எங்க இளைஞர் மன்றம்னு ஒன்று ராயப்பேட்டையில் இருக்கு. அங்க ராஜாஜி போய் பேசுவார், பிராமணர்கள் தான் பேசுவார்கள். அங்க அழைச்சுன்னு போனதே ஒரு பிராமணர் தான், இவருடைய நண்பர். பெரியாருக்கு நண்பர் தான், ஒரு பிராமணர் தான் கூட்டும் போய் பேச வைக்கிறார். அங்குதான் சொல்லுகிறார், பார்ப்பன தோழர்களே, நான் மனித தன்மையில் பார்ப்பனர்களுக்கு எதிரி அல்லேன். மனித தன்மையில், அதான் முக்கியம். மனித தன்மையில் நான் பார்ப்பனருக்கு எதிரி அல்லேன். தமிழ்நாட்டிலேயே அதாவது அநேக பார்ப்பன பெரியோர்கள் ஆகியோர்களுக்கு அன்பனாகவும் மதிப்பு கொடுப்பவனாகவும் நண்பனாகவும் கூட இருந்து வருகிறேன். சிலர் என்னிடத்தில் அதிக நம்பிக்கையும் வைத்திருக்கின்றனர். சொன்னது யாரு? தந்தை பெரியார். தந்தை பெரியாரிடம் நீங்கள் பார்ப்பன துவேஷியான்னு ஒருத்தர் கேட்கிறார். என்று கேட்டதற்கு தந்தை பெரியார் சொல்லுகிறார், கொசுக்கடியை தடுக்க கொசு வலையை கட்டுகிறேன், கொசுவின் துவேஷியா நாம் கேட்கிறார். கொசுவுக்கு நான் ஏரியா. அந்த மாதிரி பார்ப்பன எங்க இனத்தை காப்பாற்றுறதுக்கு தடுப்பு போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். நீ எதிரியை நான் சொல்லல. இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறார், அதாவது என் வீட்டுக்கு பூட்டு போட்டுதுன்னா எதிரி வீட்டுக்காரன் திருடணும்னு அர்த்தம். கேட்டார் பெரியார், என் வீட்டுக்கு நான் பூட்டு போட்டுக்கிறேயா, அப்ப எதிரி வீட்டுக்காரன் திருடணும்னு அர்த்தம். இப்படித்தான் பெரியார் மீது பழி சுமத்துகிறார்கள். அது தந்தை பெரியார் உடைக்கிறார். ஈரோட்டில் மகாஜன ஸ்கூல் ஒரு ஐயர் எழுதியிருக்கார். ஒரு ஐயா, அதாவது ஆர்.ஏ. ராஜா என்ற ஒரு பார்ப்பனர் ஒரு கட்டுரை ஒரு எழுதுறார், பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை. அதை சொல்றாரு, எங்க அப்பா பெரியார் தாளாளராக இருந்த பள்ளியில ஆசிரியராக இருந்திருக்கார். அவர் பேர் ராமசாமி. யாரு? அந்த வேலை செய்த ஆசிரியர் பேரு ராமசாமி. இவர் அந்த தாளாளராக இருந்த பெரியாரும் ராமசாமி. அவருக்கு என்ன ஆகி போச்சு, வேலைக்கு வந்துட்டாருங்க, வேலை செய்துங்கிறாரு. அரசு பள்ளியில அவருக்கு வேலை வந்துச்சு. இப்ப போய் கேட்கிறாரு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட போய், ஐயா எனக்கு அரசு பள்ளியில வேலை வந்துடுச்சு, நான் போறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட வாங்கி வச்சதெல்லாம் கொடுத்து அனுப்பணும்ல. அவர் தலைமை ஆசிரியர் சொல்றாரு, இந்த 3 வருஷம் நீ வேலை செஞ்சுட்டு தான் வெளியே போக முடியும், இது சட்டம். ஒருவர் 3 ஆண்டுகள் இங்க வேலை செஞ்சாதான் நீ வெளியே போகலாமே தவிர 3 ஆண்டுகள் நீங்க இங்க ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும், நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் போய் பெரியார்கிட்ட சொல்றாரு, ஐயா நான் இந்த மாதிரி கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குது, அவருக்கு தரமாட்டேன்றார். பெரியார் வந்தார், அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டார், ஐயா அவருக்கு அரசுல வேலை கிடைக்குது, நாம அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது, அவருக்கு ஏதோ பெரிய வேலை வந்துருக்குது போறேன்றாரு, அனுப்பியா உனக்கும் நல்லதுன்னா. அனுப்பியா உனக்கும் நல்லதுன்னாரு. ஏன்னா பாப்பா ஓடிட்டு ஒரு எண்ணம், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல எண்ணமும் இருக்கிறது, கெட்ட எண்ணமும் இருக்கிறது. அதே மாதிரிதான் பிள்ளையார் உடைப்பை பற்றி சொன்னாரு. பிள்ளையார உடைச்சார். எவ்வளவு பெரிய மனிதநேயமா மனிதநேயம் இல்லையான்றது வேற.
அதாவது மூளை விலங்கை உடைக்க வேண்டுமானால் இதையெல்லாம் செய்தாதான் உடைக்க முடியும். ஏன்னா கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் உடைச்சிட முடியும். மூளை விலங்கை உடைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால அதான் மடமை விலங்கு. அந்த மடமை விலங்கை தான் பார்ப்பனர்கள் நமக்கு பூட்டினார்கள். அதை இன்னமும் நம்மளால உடைக்க முடியல. எவ்வளவுதான் பேசினாலும் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி நான் கோயிலுக்கு போனோம்னா போய் தான் அவர் பின்னால் கூடுவார், இல்லைன்னா தூரமாக நிற்பார். அதுதான் நடக்குது. இதை முழுக்க முழுக்க உடைக்க முடியாததுக்கு காரணம் மூளை விலங்கு தான். இந்த மூளை விலங்கை உடைப்பதற்காகத்தான் அவர் என்ன பண்ணார், பிள்ளையார உடைச்சார். பிள்ளையார உடைச்சிட்டாருன்னு வழக்கு போட்டாங்க. வழக்குன்னா எல்லாரும் ஒரு வழக்கறிஞரை வைப்பார்கள். படிக்கவே படிக்காத, ரொம்ப படிக்காத தந்தை பெரியார் அவரே போயிட்டார். பிள்ளையார உடைச்சியா கேட்கிறார், நீங்க உடைச்சேன். அப்புறம் கேட்கிறாரு, யார் வழக்கு போட்டதுன்னு. பாதிக்கப்பட்டவர் தானே வழக்கு போடணும், யார் போட்டதுன்னு கேட்கிறாரு பெரியார். பாதிக்கப்பட்டவர் தானே, அப்ப பிள்ளையார் தானே வழக்கு போடணும். பாதிக்கப்பட்டவர் தானே வழக்கு போடணும், யார் போட்டது. அவர் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு அந்த நீதிபதி, ஆஹா இது சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றான், அவரை அவர் மேல் பக்தி வச்சிருக்கின்ற ஒருவர் போட்டிருக்கார் அப்படின்ட்டார். அப்படியா, நான் காசு கொடுத்து வாங்கினேன், நான் உடைச்சேன். போன்ட்டான். நான் காசு கொடுத்து வாங்கினையா, அவன் வீட்டுல போய் உடைச்சேன். நான் காசு கொடுத்து வாங்கினேன், நானே உடைச்சேன். போய் அது மட்டுமா, இன்னொரு இடத்துல, அதாவது மயிலாப்பூர்ல ஒரு கூட்டம், யாரு தந்தை பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார் மாட வீதியில். அது மயிலாப்பூர்ல மாட வீதியில பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெரிய வாழ் ஒருத்தர் இருந்தார் இல்ல, நடுவாழ் சிறுவாழ் எல்லாம் இருந்து, இப்போ சிறுவாழ் தான் இருக்கு, நடுவாழும் போயிடுச்சு, பெரிய வாழும் போயிடுச்சு. அந்த பெரிய வாழ் பல்லக்கில் போறாரு. தந்தை பெரியார் பார்த்தார். பார்த்துட்டு அவன் காதலை விடுற மாதிரி பேசுறாரு, ஏயா நாகரீகம் வளர்ந்த நாடு, மகிழ்ந்து வந்துடுச்சு, எத்தனையோ வண்டிகள் வந்துடுச்சு, இன்னமும் மனுஷனை தூக்க சொல்லிட்டு போறானே, மனுஷன் நாங்க மனுஷனை தூக்க சொல்லிட்டு மேல உட்காந்து போறானே, அவன் மனுஷனானாரு. எறியினாரு அந்த பெரிய வாழ், எறியினான். எல்லாரும் என்னங்க என்னங்க என்னங்கோ, அந்த ஆள் சொல்றது சரிதாயா, இது மனித நேயமா இல்லையா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆள் சொல்றது சரிதாயா, போய் கேட்க ஏதாவது கார் கொண்டாங்களாம். அதுல இருந்து கார்ல போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் வேன் வாங்கினாரு, வண்டி வாங்கினாரு, நிறைய வாங்கிட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, மனிதன் மீது பயணம் செய்த ஒருத்தனை இறக்கி வைத்தது தந்தை பெரியார். அவன் சொல்றது சரியா, சொல்றது சரிதாயா, ஏன் என்ன மனுஷன் தூக்கணும், காரை கொண்டாயா. ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் மனித நேயம் தான். அதுக்கடுத்து இன்னொன்று, மன்னார்குடியில ஒரு கூட்டம் நடக்குது. தந்தை பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர ஒரு பாப்பா உட்காந்து இவ்வளவு துண்டு தாளை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்துருக்கிறான். இவருக்கு வினா, அவரும் போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் எழுத போனா பென்சில் ஒழிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் பென்சில் தான் ஒழிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, பேனாவை கொடுத்து அனுப்புறாரு. அவர் சட்டையில மாற்றி இருந்த தூவலை அவர் பாவம் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாரு. அவர் கொண்டு போய் கொடுன்னா அவன் எழுதல. ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யான்னு வந்தான். அன்னையிலிருந்து தான் அந்த பெரியார் ஒரு திட்டம் போட்டார் தெரியுமா உங்களுக்கு, இனிமேல் யாரும் தாளில் எழுதி கொடுக்காதீர்கள், ரூபாய் தாளில் எழுதி கொடுங்கன்னு கேட்டார். அது 5 ரூபாயா 2 ரூபாயா 3 ரூபாயா எவ்வளவு, ரூபாய் தாளில் எழுதி கொடுங்கள் வினாவை என்று கேட்டார். அப்படி நிறைய பணம் வந்தது. இனிமேல் ரூபாய் தாளில் எழுதி கொடுங்கள் கேட்டார். அது அவங்க செய்த வேலை தான். அதுக்கு அடுத்து பாருங்க, பார்ப்பனர்களாலேயே எவ்வளவு வேலை பாருங்க. ராமசாமி பெரியார் உங்களையெல்லாம் கருத்து விட்டார்னு ஒருத்தன் சொல்றான். எங்க தெரியுமா, வண்டியில தொடர் வண்டியில போறாங்க. தொடர் வண்டியில போகும்போது பக்கத்துல, அதாவது மதுரைக்கு தொடர் வண்டியில போறாங்க. அந்த தோழர் ஒருத்தர் தந்தை பெரியாரும் ஒரு தோழரும் போகிறார்கள்.
பெரியார் புகழ்பெற்று கொண்டிருந்த தொடக்க காலம். ஒரு சிறிய பார்ப்பனருக்கும் கண்ணப்பர், அவர் பெரியார் கூட போறவன் கண்ணப்பன். இந்த கண்ணப்பருக்கும் ஒரு பார்ப்பனுக்கும் தகராறு வந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா பேசிக்கிறாங்க. பக்கத்துல பெரியார் உட்கார்ந்து இருக்காரு. அந்த பார்ப்பனருக்கு இவர் தான் பெரியாருன்னு தெரியாது. என்ன சொன்னா, உங்களெல்லாம் அந்த அந்த பெரியார் ராமசாமிங்கிறானே அவன் கெடுத்துட்டான். யாரு? அந்த பாப்பன். இவர் என்ன பண்ணார், நைஸா எழுந்து கழுப்பறைக்கு போயிட்டாரு. எழுந்து போன உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, எழுந்து போனாரு அவர் தாயா பெரியாருன்னு. வந்த உடனே காலில் வரோம் பாப்போம், ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இவ்வளவு பெரிய நல்ல மனிதர் எனக்கு தெரியாம போச்சு, நான் தவறாக பேசிட்டேன், எங்க வீட்டுக்கு வாங்கன்றான். எங்க வீட்டுக்கு வாங்க அவரு. ஆனா எங்க வீட்டுக்கு வாங்க, அவன் எங்க கூப்பிடுறா தெரியுமா? அவரு அந்த பார்ப்பனர் பெரியாரிடம் மன்னிப்பு கேட்டார். ஐயா நீங்கள் யார் என்று தெரியாமல் பேசிவிட்டேன். அதாவது தங்களை பற்றி அவதூறாக பேசுபவர்கள் அனைவரும் பொய்யர்கள். தங்களுடைய நற்குணமும் பொறுமையும் எவருக்கும் வராது. தாங்கள் அவசியம் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். நான் காரைக்குடியில் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறேன். பாப்பா சொல்றேன், காரைக்குடியில் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறேன், நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து போங்கன்னு கூப்பிடுறான். அவன் தான் சொன்னான், பெரியார் தாண்டா உங்களெல்லாம் கெடுத்து விட்டாரு ராமசாமி. ஒரு தடவை காரைக்குடி பக்கத்தில் அவர் காங்கிரஸ்ல இருந்த போது, யார் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த போது, ஐயா எனக்கு மணி நீங்க சொல்லுங்க, நான் எப்போ வேணா நிறுத்திக்குவேன். காரைக்குடிக்கு பக்கத்துல ஒரு இந்த கதர் எடுத்து போய் விற்கிறார். தந்தை பெரியார் நாகம்மையாரை கண்ணம்மாவை கதர் கட்ட வைத்தவர். அவர் கதர் உடுத்தியவர். அந்த கதர் உடுத்துவது மட்டுமில்ல, கதரை விற்கிறார். கதரை விற்கிறார். கதரை விற்கிறது என்ன செய்யறார், அவரே மூட்டை கட்டி தோல்ல எடுத்துட்டு போறார். தொடர் வண்டியில வந்து ஏறினார். அந்த மூட்டையெல்லாம் எடுத்து வச்சு அந்த வண்டியில ஊவே சாமிநாத ஏறி இருக்கிறார். இந்த ஊவே சாமிநாத எப்படியே அங்கிட்ட மாட்டிக்கிறார். அதாவது எல்லாரும் ஒரு தமிழ் தாத்தான்றாங்க இல்லையா, நான் ஒருத்தன்னா அவர் தமிழை கெடுத்த தாத்தா, தமிழருக்கு விரோதி தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஆதாரங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அது என்ன பண்ணாரு, ஊவே சாமிநாதையர் உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவர், பெரியார்கிட்ட வந்தவர், பலமுறை உதவி வாங்கிட்டு போனவர். அவர் உட்கார்ந்துருக்காரு. இவர் மூட்டையை தூக்கிக்கின்னு சொந்துக்கின்னு துணியை தூக்கி வச்ச உடனே, ஐயோ இந்த நிலைக்கு ஆயிடுச்சுங்களான்றார். அதாவது நீ பெரிய கோட்டீஸ்வரையா ஊர்ல, இன்னைக்கு இந்த கட்சியில போய் நீ பிச்சைக்காரனாய் துணி வித்து பிழைக்கிற பொழைப்புக்கு வந்துட்டேயான்றான். அவருக்கு ஒண்ணுமே பேசாம அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் இறங்கி அவர் பாட்டுக்கு போறார். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு தமிழ் அறிஞர் பல நூல்களை பதிப்பித்தவன் அவர் என்ன செய்யறாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கிறான் பாருங்க. அவர் கதர் விற்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அதனால் கதர் விற்கிறார். அதனால பிச்சை எடுக்கல. அவர் வந்து எனக்கு கஷ்டமா இல்லை குடும்பம், அதுக்காக வித்துதான் பொழைக்கணும்னு இல்லை அவன் நினைக்கிறான். அப்படி நினைச்சவனுக்கு சரியான பதில் சொல்லிவிட்டு அவருக்கு நினைக்கிறார், சரி அதனால தப்பா நினைச்சு போறான், போட்டோம் போ அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் காசிக்கு சென்றார். தெரியுமில்ல, சின்ன வயதுல வீட்டில் கோச்சிக்கிட்டு போயிட்டார். போனவர் கூட 2 பாப்பானுங்க போனானுங்க, நினைவுச்சு கூட 2 பாப்பானுங்க போனானுங்க. அங்க போனா, காசிக்கு போன உடனே அங்க எங்க பார்த்தாலும் சத்திரம், சாவடி, எல்லா இடத்துலையும் சோறு போடுறான். பூநூல் என்னதான், பூநூல் இருந்தாதான் சோறு. இவர் சுத்தி சுத்தி பார்த்தார், இவருக்கு எங்கேயும் கிடைக்கல. ஏன்னா பூநூல் இல்ல. அந்த 2 பாப்பானும் இவரை விட்டு போயிட்டானுங்க. பூநூல் இருக்கு, எங்க வேணாலும் சோறு சாப்பிடலாம் போயிட்டானுங்க. இவர் பார்த்தாரு, பூநூல் இல்லை, எவனும் உள்ள சேர்க்க மாட்டேன்றான். ஒரு சத்திரத்துல எடுத்து வந்து போட்ட இலைய வயிற்று சாப்பிட்டவர் நம்ம தந்தை பெரியார்.
என்னை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த சிறப்பு? நம்மை பார்ப்பனர்கள் நம்மை கைவிடுவார்கள் கட்டாயம் தெரிந்து கொண்டுதான் அவர் அதை செய்தார். அது செய்ய இன்னொரு இடத்துல அந்த காலத்தில் தொடர்வண்டி நிலையம், எல்லா நிலையங்களிலும் ஒரு கேன்டீன், சிறு சிறு உணவகம் உண்டு. அந்த உணவகத்தில் சொன்னார்கள் முரளிக்கே, திருவல்லிக்கேணி முரளிக்கேப்புன்றப்பா உணவகத்தை பற்றி. அதை மாதிரி அந்த கேன்டீன்லாம், அதாவது பிராமணாளுக்கு ஒரு இடம், இதராளுக்குன்னு ஒரு இடம். அது சூத்திரருக்குன்னு எழுதாம பிராமணாளுக்குன்னு ஒரு பகுதி, இதராளுக்குன்னு ஒரு பகுதி இருந்தது. இதை தந்தை பெரியார் பார்க்கும் போதெல்லாம் அந்த தொடர்வண்டி அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார். அது இல்லையா, இதராளுக்குன்னு ஒரு பகுதி, பிராமணாளுக்குன்னு ஒரு பகுதி, கேவலமா இல்லையா? கேன்டீன்னா எவனா சாப்பிட்டு போறான், இது என்ன? பல ஆண்டுகள் பல முறை கடிதம் எழுதி ஒரு ஆண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆளை சொல்றேன். அதாவது 20/3/1941 எல்லா நிலையங்களிலும் அவை நீக்கப்பட்டன. நினைவு வச்சுங்க. இவர் பெரியாரா? நம்ம அவரால் இந்த நாடு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தொடர்வண்டி நிலையங்களில் பிராமணாளுக்கு என்று ஒரு பலகையும் இதராளுக்கு என்று ஒரு பலகையும் பல ஆண்டுகளாக இருந்தது. அது பல முறை கடிதம் எழுதி ஒரு முறை அது அவர் சொல்லுவது சரி என்று ஏற்றுக்கொண்டு மாற்றி நீக்கியது 20/3/1941 எல்லா நிலையங்களையும் நீக்கினார்கள். இது பெரிய சாதனை. எப்படி பிராமணால் ஓட்டல் என்றதை அடிச்சு நொறுக்கினாங்களோ, எப்படி பிராமணர்கள் சாப்பிடும் இடம் என்று நொறுக்கினார். இந்த நேரத்தில் நடேச முதலியாரை நினைக்க வேண்டும். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கிய நடேசனார் என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் ஒரு தமிழன் கூட, ஒரு தமிழ் மாணவன் கூட தங்குவதற்கு விடுதி கிடையாது, உணவகம் கிடையாது. எல்லாம் பிராமணர்களுடைய உணவகங்கள், எல்லாம் பிராமணர்களுடைய விடுதிகள். பிராமண பள்ளிகள், பார்ப்பன பிள்ளைகள் வந்து தங்கலாம், அவர்கள் சாப்பிடலாம். ஒரு தமிழ் பிள்ளை வந்து தங்க முடியாது, தமிழ் மாணவன் உண்ண முடியாது. அதனால முதல்ல ஒரு உணவகத்தை திறந்தார். அதுதான் இன்னைக்கு விக்டோரியா மகால் என்று அந்த இதுல கோஷா மருத்துவமனைக்கு முன்னால, கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனைக்கு முன்னால அரசு விடுதியாக இன்னைக்கு மாணவர்கள் தங்குகின்ற அரசு விடுதியாக இருக்கிறது. இது நடேச முதலியார் தமிழ் மாணவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டது. என்ன கொடுமை இந்த நாட்டில எல்லாம் நடந்து கொண்டது. ஒரு பார்ப்பான் எங்க வேணா தங்கிக்கலாம், எங்க வேணா சாப்பிட்டுக்கலாம். ஒரு தமிழன் எங்கேயும் சாப்பிட முடியாது, தங்க முடியாது. இதற்காகவே அந்த நடேச முதலியார் அந்த உணவு விடுதியை கட்டினார். அதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உண்டாக்கியவர். ஏன் சொல்ல வரேன்னா, தந்தை பெரியாரால், நீதி கட்சியால், சுயமரியாதை இயக்கத்தால் தமிழர்களுக்கு என்னென்ன பயன் விளைந்தது என்று தெரியாமல் இன்று பெரியாரை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு, காலில் செருப்பு போட்டுக்கிட்டு, மேல துண்டு போட்டுக்கிட்டு, வேட்டியை தொங்க கட்டிக்கிட்டு பெரியாரால் தான் நாடு சுடுகாடாச்சுன்னு பேசுறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். எந்த நன்மைகளை எல்லாம் துய்த்துக் கொண்டு, நன்மைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பெரியாரையை தேற்றுவது. பெரியாரால் தான் இன்னைக்கு நாம் அங்க ஒலிபெருக்கி வச்சே பேசணும், இல்லைன்னா முடியாது. சரி, இன்னும் மஞ்ச நேரத்துக்கு அவர் ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். அதாவது அந்த இதுல ஈரோட்டில் இந்த ரேபிஸ் நோயின், அதாவது பிளேக் நோயின்வாங்க, இதெல்லாம் எலியால் வருகின்ற ஒரு நோய். அது இந்த வாந்தி பேதி மாதிரி கும்பலாக கொண்டு போயிடும், கூட்டமாக கொண்டு போயிடும். அந்த காலத்தில் அது அவ்வளோதான் மருத்துவ வசதி. ஒரு ஊருக்குள் இந்த காலரா என்று சொல்லப்படுகின்ற வாந்தி பேதி வந்து விட்டாலும் குடும்பமாக போகும், கூட்டமாக சாவார்கள். அதே மாதிரி தான் இந்த எலி நோய் பெரியார் ஈரோட்டில் வந்து விட்டது. பலர் செத்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் போய் செத்த பிணங்களை தூக்கி கொண்டு போய் புதைக்கிறார். அதாவது தொல்லைப்பட்டு கொண்டிருந்த நோயாளிகளை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்க்கிறார்.
இது மனிதநேயம். எதுக்காக சொல்ல வரேன்னா, மற்றவங்கெல்லாம் தொடர்றதுக்கே பயந்தான், தொடுவதற்கே பயந்து ஓடுகின்ற நிலையில ஒரு இளைஞராகிய தந்தை பெரியார் அவர்களை எல்லாம் தோளில் சுமந்து அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தார். குருகுல போராட்டமும் அப்படித்தான். குருகுல போராட்டம் எப்போ இவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்த போது நடக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்த போது குருகுல போராட்டம் வாவேசு ஐயரால் நடக்கிறது. அந்த வாவேசு ஐயர் அதை நடத்துகிறார். பணம் காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறது, பெரிய பெரிய பணக்காரர்கள் கொடுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் அப்பொழுது தந்தை பெரியார். அங்க என்ன நடக்குது? பார்ப்பனர்களுக்கு உயர்ந்த உணவு, அதிலே குவளையில் அவர்களுக்கு தண்ணீர், தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டமான உணவு, அது பிளாஸ்டிக் குழையும் மணல் செய்ய மண் குடுவையிலும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு வேற இடம், அவர்களுக்கு தண்ணீர் வேறு இடம், இவர்களுக்கு வேறு அவர்களுக்கு வேறு என்று பிரித்து ஆண்டதை போய் அவர் அந்த பணத்தை கொடுக்க கூடாது என்று தடுத்து அதை மூட வைத்த வேலை நம்ம தந்தை பெரியாருக்கு. நான் பணம் கொடுக்க மாட்டேன்னாரு. கொடுக்கிறேன்னு சொன்னவனையெல்லாம் கொடுக்க வேணான்னார். கொடுக்காதீங்க, அவன் விரோதமா நடத்துறான், நான் அதை மாற்றவே முடியாதுன்றார். போடான்னார். பணம் தர முடியாதுன்னா போனாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, வைக்கம் போராட்டமும் இப்படி அது சொல்ல வேண்டியதில்லை. அந்த தெருவில் கழுதை போகலாம், குதிரை போகலாம், நாய் போகலாம், நரி போகலாம், மனுஷன் போகக்கூடாது. அப்படி போராட்டம் எங்க கேரளாவில் நடக்குது, நமக்கே இல்லை. அப்போ அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்ததுனால போராடுகிறார். அவரு பிரித்து சிறையில போடுகிறார்கள். அப்புறம் நாகம்மையாரும் கண்ணம்மாவும் போய் அதை தொடர்ந்து நடத்துகிறார்கள். இப்படி நடத்திய 10 மணிக்கு அப்படி தொடர்ந்து நடத்திய அந்த போராட்டத்தால் மிகப்பெரிய விளைவு. இன்றைக்கு நாடு முழுவதும் எங்கேயுமே செருப்பு போட்டுக்கின்னு கோயிலுக்குள்ளேயே போய் விடுறான். அந்த அளவுக்கு போறான். கோயிலுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல வைட்டா செருப்பை வைக்கிறோம். இது தந்தை பெரியாரால் வந்த விளைவு. இதை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணித்துளியும் எந்த செயலை செய்தாலும் பெரியார் வருகிறார். தமிழன் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மணித்துளியும் தந்தை பெரியாரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி வைக்கம் போராட்டத்தில் இது ஒரு நடந்தது இல்லையா? அது அங்க மட்டும் நடக்கல, தமிழ்நாட்டுக்கு நடந்தது. அது மட்டும் இல்லை, கள்ளுக்கடை மறியல்னு ஒன்று நடத்தினாங்க. கள்ளுக்கடை மறியல்னா அந்த காலத்துல பெரும்பாலும் சாராயம் விற்கிறது இல்லை, அது திருட்டுத்தனமா வித்துக்கிட்டு இருந்தாங்க. கள்ளுக்கடை மட்டும் வெளிப்படையா கள்ளுக்கடை இருக்கும். சரி, எங்க ஊர் பக்கம் சூனாம்பேடுன்னு ஒரு வீடு. அந்த சூனாம்பேடு ஜமீன்தாரு எப்போ போனாலும் அந்த 2 காலை பூட்டியா ஒரு வண்டியில போவார். அதுதான் அந்த காலத்துல. இப்ப இன்னைக்கு என்னது பெரிய விலை உயர்ந்த மகிழ்வு சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த காலத்துல 2 காலை பூட்டிய மாட்டு வண்டி தான், பெட்டி வண்டி தான் அந்த காலத்துல மகிழ்வு உண்டு. அதுல தான் அந்த சூனாம்பேடு ஜமீன்தார் போவார். அந்த மண்டவாயின்னு ஒரு பகுதி, அங்க ஒரு கல் கடை. அங்க போய் அவர் போட்டுக்கிட்டு தான் பாண்டிச்சேரி புதுசுக்கு போவார். அவர் போகும் பல நாள் போனார். ஒரு நாள் அவர் நீதிமன்றத்துக்கு போகணும். அவர் என்ன சொன்னாரு, டேய் வண்டிய கல்லு கடைக்கு ஓட்டாதரா, நேரா ஓட்டுறாரு. அந்த மாதிரி போக மாட்டேங்குது. நடந்து அவன் மாலை பிடிச்சி முறக்கிறான், கையை அடிக்கிறான், கொம்பால் அடிக்கிறான். போல நான் சொல்லிட்டான், ஐயா மாடு எப்பவும் கல்லுக்கடைக்கு போனது, அது அப்படிதான் போகும். நீங்க என்ன செய்யுங்க, இறங்கிடுங்க, நான் பாரு ஓட்டுறேன் பாருங்க. இறங்கின உடனே தானா போகுது. அவன் கல்லுக்கடையை சுத்திக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவர் ஏறிக்கிட்டு போறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி கள்ளுக்கடை இருந்த காலத்துல கள்ளுக்கடை மறியல் என்று காங்கிரஸ் தொடங்கி அதை தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டு அவர் முடிந்த வரையிலும் செய்து அவரை சிறைக்கு அனுப்பின பிறகு அதை நாகம்மையாரும் கண்ணம்மாவும் தொடர்ந்து செய்தார்கள். அப்பொழுது காந்தியை கேட்கிறார்கள், என்னங்க கண்ணுக்கடை மறியல் என்ன நடக்குது அப்படின்னா, அது என் கையில இருக்குல்ல, தந்தை பெரியாருடைய 2 பெண்கள் இடத்துல இருக்கு. நாகம்மையாரும் கண்ணம்மாவும் மனசு வச்சாதான் கள்ளுக்கடை மறியலை நிறுத்த முடியும் என்று காந்தியார் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் தந்தை பெரியார் தாகம்பட்டியில் இருந்த தனக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தை 500 தென்னைகளை வெட்டி வீழ்த்தினார். யார் செய்யற வேலை? இப்ப நாம செய்வோமா? என்ன இன்னொன்னு செய்வோம், கல்லு இறக்க வேணாண்டா, காயாது காய்க்கிட்டு
அப்படி செய்திருக்கணுமா சொல்றாங்க. வேண்டாங்க, விட்டா தள்ளு எல்லாத்தையும் தள்ளினார். பாரியை நாம் எப்படி பாராட்டுகிறோம்? பாரிவள்ளல் ஒரு முல்லைக்கு தேரை தந்தான். முல்லைக்கு தேரை கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா ஒரு முல்லை கொடி வாடி கிடக்கிறது. அவன் தேரில் அந்த வழியா வரான். அது பொன்னால் செய்யப்பட்ட தேர், குதிரை பூட்டிய தேர், விலை உயர்ந்த தேர், ஒரு மன்னனுடைய தேர். அவன் என்ன செய்யணும்? அறிவு வேலை செய்திருந்தால் அங்கே 4 பேரை கூப்பிட்டு ஒரு பந்தலை போடு, இந்த கொடி அது மேலே படுற விடுறான்னு போயிடலாம். அவனுக்கு அறிவு வேலை செய்யவில்லை. இரக்கம், மனிதர்கள் மீது வைத்திருந்த இரக்கத்தை காட்டிலும் அந்த மரம் செடி கொடிகள் மீதும் அவனுக்கு இரக்கம் இருந்ததுனாலதான் ஐயோ கொடி வாடுகிறதே என்று நினைத்தானே தவிர அவனுக்கு அறிவு வேலை செய்யல. அதே மாதிரிதான் தந்தை பெரியார், மரம் இருந்தால் கல்லுக்கடை வரதான் செய்யும், வெற்றான்னு எல்லாத்தையும் வெற்றி வீழ்த்தினார். இது இந்த மாதிரி வரலாறு எந்த தலைவனுக்கும் இந்த உலகத்திலே கிடையாது, எந்த தலைவனுக்கும் கிடையாது. இதை போன்று 10 நிமிடங்கள் ஆணிவிட்டது. தலைவாணருக்கு நிறைவு செய்கிறார். யாராருக்கோ மிகச்சிறந்த நாகரிகம் என்று சொல்லுகிறார். அதாவது எல்லாருக்குமே நன்மை செய்தவர் தந்தை பெரியார். எந்த பார்ப்பனையும் தனிப்பட்ட பார்ப்பனருக்கு அது விரோதி கிடையாது. அதனால நினைத்தால் உடனே பாராட்டி விடுவேன். அது தெரியும் எல்லாருக்கும். அண்ணாவை போய் பாராட்டினாரு, அது ஒரு மனித நேயம் தான். மாடி மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு அண்ணா, 3 அடுக்கு மாடி, கீழே இருக்கிறாரு. அவர் எழுதின தலையங்கத்தை படிச்சுட்டாரு. உடனே தட்டு தடுமாறி மேலே போறாரு. அவர் கேட்குறாரு, என்னங்க ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா? இல்லைப்பா, அது அருமையாக எழுதிட்டு இருக்கிற, இதை பாராட்டணும்னு நினைச்சேன். சரி, நான் கீழே வரும்போது பாராட்டணும்னு நினைச்சா பாராட்டிடணும். கொஞ்சம் நேரம் போச்சு, நான் என்ன செய்துட்டான் போடான்னு மனம் மாறிடும். இப்படி சொன்ன ஒரு மனித நேய தலைவன் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் மனம் மாறிடுமா? உண்மை. அதனாலதான் பலர் நமக்கு சொல்லுவார்கள், எவன் மீதாவது கோபமா, அவனை திட்டி கடிதம் எழுதினாயா உடனே பெட்டியில் போடாதே, நாளைக்கு போடலாம் என்று எடுத்து வை அப்படின்னு நாளை ராத்திரி எடுத்து கேஸ் போட்டுருவோம். ஏண்டா இது என்று அந்த மாதிரி மனம் மாறிவிடும் என்றுதான் அவர் நினைக்கிறார். இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. பெண்ணுக்காக போராடிய ஒரு ஆண், அதாவது கண்ணதாசன் ஒரு தடவை இந்த நெருக்கடி நேரத்தில் 76ல் கண்ணதாசன் காங்கிரஸில் இருந்தார். அப்போ இந்திரா காந்தி நெருக்கடி நேரத்தை கொண்டாந்துட்டாங்க. அப்போ கண்ணதாசன் சொல்லுகிறார், இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு வீர ஆண் மகன் யாரு? இந்திரா காந்தி. ஒரே ஒரு வீர ஆண் மகன் யாரான்னா இந்திரா காந்தினார். அந்த மாதிரி பெண்ணுக்காக போராடிய ஒரே ஒரு பெண்ணு தந்தை பெரியார். பெண்ணுக்காக ஆண்கள் போராடி வரலாறு இல்ல, பெண்ணுக்காக ஆண் போராடி வெற்றி பெற வைத்தது தந்தை பெரியார். அவரால் தான் இன்னைக்கு நாம வேலைக்கு போறோம், படிக்கிறோம். அவர்கள் தந்தை பெரியாருக்கு முன்னால, நீதி கட்சி தொடங்குவதற்கு முன்னால, திராவிட இயக்கம் தொடங்குவதற்கு முன்னால பெண்கள் படிக்க கூடாது. அதாவது அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டவங்க, ஆண்களுக்கே படிக்க கூடாது. பள்ளிக்கூடம் இல்ல, ராஜாஜி மொத்தம் 10,000 பள்ளிக்கூடத்தை மூடியவர். எவ்வளோ? முதல்ல முதலமைச்சரா வந்த போது 6500 பள்ளியை மூடினார். 2வது தடவை வந்த போது 3500 பள்ளியை மூடினார். ஏன் மூடினார்? தமிழர்கள் படிக்க கூடாது, படிச்சா இந்த மாதிரி கேள்வி கேட்போம், பேச ஆரம்பிச்சிருவோம், தந்தை பெரியாருடைய கொள்கையை சொல்லுவோம். அதனால படிக்க கூடாது. 10,000 பள்ளிக்கூடத்தை மூடியவர் ராஜாஜி. தந்தை பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? காமராஜரை இழுத்து தன் பக்கம் வைத்துக் கொண்டு ராஜாஜி எதிர்த்து நிற்க வைத்து முதலமைச்சர் ஆக்கி 30,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். பெரிய காமராஜரை வைத்துக் கொண்டு 30,000 பள்ளிக்கூடத்தை திறந்தவர் தந்தை பெரியார். அது காமராஜர் செய்தார் நினைக்கிறாங்க. காமராஜரை ஊக்கி விட்டவர், தூக்கி விட்டவர், துணிவாக செய்ய வைத்தவர் தந்தை பெரியார். அடுத்து நாம இதுக்கு மேல நாம வேண்டாம், மணி எல்லாம் வந்தாயிடுச்சு. நிறைய செய்திகள் இருக்கின்றன, நான் கொண்டு வந்தது நிறைய இருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு செய்தாலும் தேன் தான், நஞ்சு தான். அடுத்து மனிதநேய நிறைய இருக்குது. ஆனாலும் இதுவரை என்ன இருந்தாலும் தேனை கையில் விட்டு
நக்கணமே தவிர குடிக்க கூடாது, குடிக்க முடியாது. அதனால் இதுவரையிலும் தந்தை பெரியார் ஒரு செய்தியில் கூட, ஒரு செய்தியே தந்தை பெரியாருக்கு போதும். தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழினம் இல்லை, தந்தை பெரியார் இல்லால் தமிழ்நாடு இல்லை, தந்தை பெரியார் இல்லையானால் தமிழ் மொழி இல்லை. தமிழுக்கு என்ன செய்தார்னா இன்னைக்கு உலகம் பூரா அவர் எழுத்துதாங்க எழுதியிருக்கிறான். அதனால் தந்தை பெரியாரை நினைக்காத நேரம் கிடையாது, நினைக்காத பொழுது கிடையாது, நினைக்காத தொழில் கிடையாது, நினைக்காத வேலை கிடையாது. ஆனால் எங்கு வானாலும் எதை தொட்டாலும் தந்தை பெரியாரை நினைத்தாக வேண்டும். தந்தை பெரியாருடைய கொள்கையை நாம் பரப்பியாக வேண்டும். அவர் கொள்கையில நாம் நிலை நின்றாக வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களே அந்த வழியிலே வரவழைக்க வேண்டும் என்று கூறி எனக்கு அந்த வாய்ப்பளித்த அருமை நண்பர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன், திங்களோடும் செழும்பரி எண்ணோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் உழங்கு சங்கை, எங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழ் எங்கள் மூச்சாம். வணக்கம்.